ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான ப்ரொமோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நாளைக்கான ப்ரொமோவுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் தான் நான் அடுத்த வாரத்துக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் விஜய் காவேரி விஜய் மனசில் இருக்கிறத காவேரி இன்னி புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஃபோன் பண்ணி எடுக்கலை, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்போ காவேரி பயங்கர ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லெட்டரை ராகினி கிழிச்சிட்டாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் என்ன வரும் அப்படிங்கிறது பெரிய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லாருக்குமே. கமெண்ட் செக்ஷனில் கூட பார்க்க முடியுது. ஆனால் காவேரி விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிற பெரிய ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான். நிவின் என்ன பண்ணுவார், என்ன யோசிச்சுட்ருப்பார், காவேரியே இந்த மாதிரி பண்ணா அவள் என்ன சுச்சுவேஷனில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி யோசிச்சுட்டு சரி போய் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பார் நிவின். விஜய் இந்த காவேரி நினப்பு இருக்கும், காவேரி நினப்பில் தான் இருக்கார். ஆனால் வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற விஷயத்துலேயே அவர் இருக்கார் இல்லையா, அதனால் காவேரி பற்றி யோசிக்க மாட்டார். அதுக்கப்புறம் தாத்தா என்னடா இன்னி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில். நாளைக்கு பாருங்களேன், தாத்தாவோட ப்ரொமோ, தாத்தா காவேரி அப்புறம் இவங்களோட ப்ரொமோ தான் அதிகமாகும். அவங்க தான் அந்த ப்ரொமோவில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடது. விஜய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால விஜய் பாவம் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. காவேரியும் புரிதல் அந்த மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கான ப்ரொமோ எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. பட்டையை கலப்ப போகுது. நாளைக்கான ப்ரொமோ தரமாக விடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சீரியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா விஜய் காவேரியும் இதுவரை பேசிக்கவே இல்லையா, இல்லையா, அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா, அதுக்காக விஜய்க்கும் காவேரிக்கும் பெரிய சீன் இருக்குது அப்படிங்கிறது தான். பெரிய சீன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காவேரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது விஜய் பார்க்காமே அவங்க போயிடுவாங்களோ, விஜய் பார்க்காமே வெளியில் கிளம்பிடுவாங்க வீட்டை விட்டு அப்படிங்கிற ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுது. அது தனியாக போய் தான் நீ என்னை பற்றி இப்படி நினச்சிருந்தியா காவேரி அப்படின்னு காவேரியும் விஜயும் வெண்ணிலா வருகைக்கு அப்புறமா அவங்க மீட் பண்ணுறது நல்ல ஒரு செம்ம மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கது.